இங்க ஆடு மேய்க்கிற நம்ம ஹீரோ தான் பொண்ணை இப்ப படிக்க வைக்கணும் நம்ம ஆசைப்படுறாரு. இப்ப இந்த ஊர்ல சில குறிப்பிட்ட மக்கள் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் மேல சாமி வந்து பாடி இருக்கோம். அதே மாரி படிச்சீங்கன்னா தெய்வ குத்தாயிட சொல்லி ஊரே இப்ப பயமுறுத்தி வச்சிருக்காரு. ஆனா அந்த ஊர் தலைவர் சாமி பேர் வச்சு நடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் தெரியும். இப்ப அதனால நம்ம பொண்ணு எப்படியாச்சும் படிக்கணும்னு சொல்லிட்டு அவனுமே இப்ப முடிவு பண்ணி இப்ப அந்த ஊர்ல ஒரே ஒரு வாத்தியார் தான் இருப்பாரு. இப்ப அவர் கையில காலில் விழுந்து பொண்ணுக்கு எப்படியாச்சும் படிப்பு சொல்லித்தாங்கன்னு அவருமே இப்போ கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஸ்டார்டிங்ல முடிய சொன்னவரு இப்ப சில பொருட்களை கேட்கிறாரு. அப்ப பொண்ணோட அப்போ எடுத்து கொடுத்ததால இப்ப பொண்ணுமே இப்போ படிப்பு சொல்லி தராரு. இப்ப அந்த பொண்ணுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப திடீர்னு அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கால்ரா நோய் வரனால நிறைய பேர் இப்ப இறந்து போயிடுறாங்க. இப்ப இதனால கவர்மெண்ட்ல இருந்து கால்ரா நோய்க்காக ஒரு பேம்பெயின் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்ப ஊர் மக்களுக்கு யாரும் படிக்க தெரியாதனால இப்ப அந்த ஊர் தலைவர் இதுமே தெய்வக்குதன் சொல்லிட்டு இப்ப ஊர் மக்களையும் இப்போ பயமுத்தி வச்சிருப்பான். இப்ப அந்த ஊர் மக்களுக்கு அந்த குட்டி பொண்ணு படிக்க தெரிஞ்சு பயங்கர கோவத்தோட அவங்க வீட்டுக்கு இப்போ வராங்க. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு கால்ரா நோய் பத்தி அந்த பேம்பெயின் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இது பாக்குற மக்களும் இவெல்லாம் நம்ம ஊர் தலைவர் ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவனுமே எந்த தெய்வத்தோட பேர் சொல்லி ஊர் மக்களை ஏமாத்திருந்தானோ அதே தெய்வத்தோட வேல் குத்தி இப்ப இறந்து போயிடுறான். இப்ப கடைசியில அந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க.